ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு டேஸ்டியான பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் 65 பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, வெஜ் பிரியாணிக்கு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. அதே மாதிரி வந்து நார்மலாகவும் இது செஞ்சு சாப்பிட்லாம். இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு ஆஃப் லெமனை வந்து கொஞ்சம் இதில் பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நல்லா. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ஒரு மீடியம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பக்குவம் தெரியும். இப்போ நல்லா கலந்துருங்க. இப்போ கலந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டெல்லாம் இதில் போட்டு கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்து ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ 1/2 hour கழித்து பிளேட் எடுத்து பாருங்கள். நல்லா மசாலாலாம் நல்லா அதில் ஊறி இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு பன்னீர் ஃப்ரை. இப்போ ஒவ்வொன்றா போடுங்க எண்ணெயில் போடுறப்ப, ஏன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா ஆயில் தெறிக்கும். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டோம்னு வச்சுங்கன்னா ஒரு சுவையான பன்னீர் 65 நமக்கு ரெடி. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு கலந்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற டைமில் கூட இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது ரெசிபி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்ததை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. ஸோ அந்த எண்ணெயெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான பன்னீர் 65 ரெடி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து ஆயில் ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பன்னீர் 65 ரெடி. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சுவையான பன்னீர் 65 ரெடி.